நான் எஸ்கையும் பேசுகிறேன். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பொண்ணு வேலை விஷயமா பேசுறதுக்கு நைட் நேரத்தில் மாடி பக்கம் போகுது. அப்படி நைட்டு போய் பேசிடும் போதும் அந்த பொண்ணுக்கு அமானுஷ முறையில் அக்கா என்னை காப்பாற்றுங்க, அக்கா என்னை காப்பாற்றுங்கன்ட்டு குரல் கேட்குது. அப்படி குரல் கேட்கும்போதும் இந்த பொண்ணு திடீர்னு பயந்து போய் திரும்பி பார்க்குது. ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை. சரி, தொடர்ந்து பேசியிருக்கும் போதும் மறுபடியும் அந்த இதே குரல் 3 தடவை கேட்குது. உடனே சந்தேகப்பட்ட அந்த பொண்ணு ஃபோனை கட்டாக்கிட்டு யார் அங்கே இருக்கா, யார் பேசுகிறான்ட்டு கேட்குது. இந்த பதில் இல்லை. உடனே சுற்றி மூத்தியும் யாரும் இருக்காங்களான்ட்டு மாடி ஃபுல்லாக தேடுறாங்க. ஆனால் யாருமே இல்லை. சரி, இங்கேருந்து கிளம்பும் போதும் மறுபடியும் அதே குரல் கேட்குது. அதுவும் அமானுஷ முறையில் அக்கா என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு மறுபடியும் குரல் கேட்குது. அந்த குரல் எங்கே வருன்னு கவனிக்கும் போதும் அந்த இருக்க வாட்டர் டேங்க் உள்ளிருந்து வரதை அந்த பொண்ணு கவனிக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த பொண்ணு தண்ணி டேங்கில் ஏறி உள்ளே எட்டி பார்க்கும்போதும் ஃபுல் இருட்டாக இருக்குது. அதே சமயத்தில் மொபைலில் இருக்க டார்ச் லைட்டை அடித்து பார்க்கும்போதும் உள்ள ஒரு பொண்ணு மிதந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதோட தலை கீழே குனிஞ்ச மாதிரியே இருக்குது. உன்னை யார் இங்கே மிதந்துட்டு இருக்கான்னு இந்த பொண்ணு கேட்கும்போதும் இந்த பதில் இல்லை. மறுபடியும் கேட்கும்போதும் அந்த பொண்ணோட மிதந்துட்டு இருக்க அந்த பொண்ணோட தலை மெதுவாக எந்திரிக்குது, மெதுவாக தூக்குது தலையை. அப்போ தண்ணியில் இறந்து போனவங்களோட உடம்பு ரொம்ப நாள் கடந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அது முகம் இருக்குது. அதோட அந்த பொண்ணோட கண் ஃபுல் டார்க் பிளாக்கில் இருக்குது. பயமுத்துற மாதிரி அது கத்திருக்கு. இதை பார்த்து அரண்டு போன இந்த பொண்ணு பயத்தில் அலறிக்கிட்டு வெளியில் வராங்க. அந்த சமயத்தில் ஃபோனை எங்கேயோ இருட்டுக்குள்ளே போட்டுறாங்க கீழே. அப்புறம் பயந்து போய் அவங்க கீழே வீட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மேலே மாடி பக்கம் போகிறதே இல்லை. அதோட அந்த பக்கம் போய் மறந்துட்டாங்க.